2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கு முன்பாக இருந்த சவுலிடத்திலிருந்து என் கிருபையை நான் விலக்கினது போல உனக்கு முன்பு இருந்ததான சவுலை நான் தள்ளிவிட்டது போல அவனிடத்திலிருந்து என்னுடைய கிருபையை நான் விலக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? யார் சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒருவன் இருந்தான் அல்லவா, அவன் சவுல், அவனை நான் தள்ளிவிட்டேன், என் கிருபையையும் அவனை விட்டு விலக்கி விட்டேன். ஆனால் உனக்கு பிறக்க போகிற அல்லது உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகளை விட்டு என் கிருபையை நான் விலக்கவே மாட்டேன். அல்லேலூயா. என் கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். இப்பொழுது நாமும் இது என்ன காரியம்? இந்த வசனத்தை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை நாம தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் ஐயா படிக்கும்போது திடீரென்று எனக்கு ஒரு யோசனை. நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். தாவீது ராஜா நாள் முழுவதும் வசனத்தை தியானிச்சாராம். அந்த மாதிரி நாமும் தியானித்தால் என்ன, நம்முடைய சபையும் தியானித்தால் என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது. மே மாதம் நம்ம கன்வென்ஷன்லாம் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமா என்று யோசிக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் நாம் சபையாரெல்லாம் சேர்ந்து, பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கூப்பிட வேண்டாம், சபையார் எல்லாம் சேர்ந்து, இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற விசுவாச பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் முழுவதும் ஆண்டவர் பாதத்திலே உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க போகிறோம். நான் என்ன பிரசங்கம் பண்ண மாட்டேன், நீங்க தான் தியானிக்கணும், நீங்க தான் பேசணும். எல்லாரும் தியானிக்கணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் தியானிக்கணும். அது எப்படி செய்யலாம் என்று பின்னாடி நான் சொல்லுகிறேன். ஆனால் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வேதத்தை தியானிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம அந்த விஷயத்தை கடந்து நம்ம பிரசங்கத்துக்கு வருவோம். இப்பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். சவுல், தேவன் சவுலை தள்ளிவிட்டது எதனாலே? தேவன் கீழ்ப்படியாமை, சரி. தேவன் சவுலை விட்டு கிருபையை விலக்கினது எதனாலே? அடுத்தது இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். சவுலை விட்டு நான் கிருபையை விலக்கினது போல உன்னுடைய குமாரரை விட்டு நான் கிருபையை விலக்க மாட்டேன் என்று சொன்னாரே, சவுல் செய்த பாவம் கீழ்ப்படியாமை என்று சொன்னார்கள். நாம் ஏற்றுக்கொள்வோம். அடுத்தது, தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் பாவம் செய்தானா செய்யலையா? இன்னும் சொல்ல போனா நான் சொல்லட்டுமா, சவுல் செஞ்சதை விட பல மடங்கு அதிக பாவத்தை செய்தவன் தான் யாரு? சாலமோன். ரைட், நான் சொல்லுகிறேன். இப்போ சவுல் செய்த பாவத்தை விட இந்த சாலமோன் செய்த பாவம் மிகவும் அதிகமான ஒரு பாவம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை விட்டு என் கிருபையை நான் விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மேல் தேவன் கிருபையாய் இருக்கிறார், நமக்கு தேவன் கிருபையை அருளி இருக்கிறார். ஆனால் இந்த கிருபையை நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அல்லேலூயா. இந்த கிருபை நம்மை விட்டு விலகவே கூடாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னது போல, தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதை செய்தால் இந்த கிருபை என்னை விட்டு விலகாது. நான் என்னத்தை செய்யக்கூடாததை செய்தால் கிருபை விலகுமோ என்ற அந்த காரியங்களை பற்றி நாம் இன்றைக்கு என்ன செய்வோம்? தெரிந்து கொள்வோம்.
முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கிருபை விலகாமல் இருக்கிறதற்கான முதல் காரணத்தையே இதே வேத பகுதியிலே தான் நாம் பார்க்க போகிறோம். இதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை தான் நான் பார்க்கிறோம். வேதாகமத்திலே இருக்கிற பல அதிகாரங்களிலே இந்த அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு கடினம்தான், புதிய ஆத்துமாக்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களானால் உங்களாலும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அந்த அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் ஐந்தாம் வசனத்தையும் படிங்க. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த தேவன் ஆதாமிடத்திலே தோட்டத்தை பண்படுத்த சொன்னார். ஆனால் ஆதாமிடத்திலே போய் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்று கேட்டாரா? இல்லை. அல்லது ஆதாமுக்காவது கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததா? இல்லை. ஏன்? நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பேழையை ஆண்டவர் கட்ட சொன்னார். பேழையை கட்ட சொன்னது நோவாவை காப்பாற்றுகிறதற்காக. நோவாவை பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவர் கேட்கவில்லை, நோவாவும் கட்டவில்லை. ஆபிரகாம், விசுவாசிகளுடைய தகப்பன், ஆபிரகாம் பலிபீடத்தை தான் கட்டினானே அல்லாமல் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயத்தை அவன் என்ன செய்யவில்லை? கட்டவில்லை. அடுத்தது மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார், வாசஸ்தலத்தை ஏற்படுத்தும்படியாக சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இத்தனை காலமும் யாருடைய உள்ளத்திலேயும் உருவாகாத ஒரு எண்ணம் இந்த தாவீதுக்குள்ள வந்திருக்கு. அதுதான் தேவனுடைய பார்வையில விலை உயர்ந்ததாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே நினைக்கல, யாருமே நினைக்காத ஒன்றை இந்த தாவீது நினைத்தார். என்ன நினைத்தார்? அவனுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறான். வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அழகான கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அழகான வீட்டுக்குள்ளே தாவீது ராஜா இருக்கும் பொழுது அவனுடைய சிந்தையெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அது திரைச்சீலைகளுக்கு மத்தியில ஒரு வாசஸ்தலத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த பெட்டி ஒரு சிறைச்சீலைக்கு மத்தியில, ஒரு துணிகளுக்கு மத்தியில இருக்கும் போது நான் மட்டும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறது எப்படி? அதனாலே நான் என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். இன்னைக்கு அபிஷேகா பாட்டு பாடும்போது ஒரு பாட்டை பாடினான். அப்ப நினைச்சேன், நம்ம எடுத்த பிரசங்கம் ஆவியானவருடைய ஏவல், தலைக்கு மூளைகள். அது பின்னாடி நான் சொல்ல போறேன். நெல்சி வசனம் சொல்லும் போது ஒரு வசனம் சொன்னார், உமக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிற வரையிலும் என் படுக்கையாகி கட்டிலின் மேல் நான் என்ன செய்கிறது இல்லை. சங்கீதம் 132 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் என்ன செய்வதில்லை? ஏறுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த தாவீதுடைய இருதயம், எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, என் ஆண்டவருக்கு ஒரு வீடு இருக்கிறதா?
ஆண்டவராய் இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லை என்று சொன்னது போல இங்கே தாவீது நினைக்கிறார், நான் அழகான ஒரு வீட்டிலே நான் குடியிருக்கிறேன், ஆனால் என் ஆண்டவருக்கு ஒரு வீடு இல்லையே, ஒரு ஆலயம் இல்லையே என்று அவர் ஏங்குகிறதை நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு இருதயத்தில் உருவான அந்த எண்ணம் தான், அந்த எண்ணம் தாங்க ரொம்ப விசேஷம். நம்ம செய்யறோமோ செய்யலையோ, நாம் தேவனை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய சமூகத்தை குறித்து நாம என்ன நினைக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய வீட்டை குறித்து நாம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தை குறித்து நாம என்ன நினைக்கிறோம்? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்களே. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் என்ன திரும்ப படிமா? இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆண்டவர் கேட்கிறார், என் வீடு, ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறதற்கு இது காலமோ? நீங்கள் வேறு விதமா சிந்திக்காதீங்க. இந்த பிரசங்கம் முடியும் போது எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என் வீடு பாழாய் கிடக்கிறது. அப்ப அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என் வீடு நன்றாய் இருக்கிறது அது போதும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நினைத்து கொண்டிருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதினுடைய இருதயமோ எப்படிப்பட்டது தெரியுமா? நான் இப்படிப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருக்கு ஒரு வீடு இல்லையே என்றதான அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்தது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு நீ கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யாராவது தாவீதிடத்தில் போய் சொன்னார்களா? இல்லை. நான் உடனே இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க கர்த்தருக்கு எதை செய்யணுமோ அந்த காரியத்தை சொல்லி செய்கிறதை விட சொல்லாம செய்யறவங்க மேல ஆண்டவர் கிருபையாயிருப்பார். அல்லேலூயா. சொல்லி செய்கிறதை விட சொல்லாம செய்யறவங்க மேல எப்படி இருப்பாரு? ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறது மட்டுமல்ல, தம்முடைய கிருபையை ஆண்டவர் விலக்கவும் மாட்டார். தம்முடைய கிருபையை ஆண்டவர் விலக்கவும் மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறதானாலும் சரி, சுவிசேஷம் சொல்லுகிறதானாலும் சரி, வேதம் வாசிக்கிறதானாலும் சரி, ஆண்டவருக்காக நீங்கள் ஒன்றை செய்கிறதானாலும் சரி, காணிக்கை கொடுக்கிறதானாலும் சரி, ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களால் இயன்றதை செய்யுங்கள், உங்களால் இயன்றதை செய்யுங்கள். ஒன்றுமே செய்ய முடியலையா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். அதுவும் செய்ய முடியலையா, ஆண்டவரை பாடுங்கள். அதுவும் செய்ய முடியல, ஆண்டவரை குறித்து பேசுங்கள். ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. பெர்க்மன்ஸ் பாட்டு தானே, ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். உன்னை விட்டு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளை விட்டும் என் கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன், விளக்கவே மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். லூக்கா சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 1வது வசனத்துல இருந்தே படிச்சிருங்களே.
கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இந்த தயவை செய்கிறதற்கு ரட்சிக்கப்படாத அந்த நூற்றுக்கு அதிபதி தகுதியுள்ளவனாயிருக்கிறான், பாத்திரனாயிருக்கிறான். அந்த வேலைக்காரனை நீர் சுகமாக்குகிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான். படிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களுடைய எண்ணம் எப்படி இருந்து பாத்தீங்களா? நமக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அவன் கடவுளிடத்திலிருந்து தயை பெறுகிறதற்கு தகுதியுள்ளவன் தான், அவன் பாத்திரவான் தான், ஆண்டவருக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதியானாக இருந்து ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்த ஒரு மனுஷனுடைய வேலைக்காரனுக்கு இந்த அளவுக்கு யூதர்கள் வேண்டுவார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆலயத்தை இதுவரையிலும் கட்ட வேண்டும் என்கிற எண்ணமே வராத இந்த சமுதாயத்திலே தாவீதுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த விருப்பம் வந்தது என்றால், அந்த விருப்பத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த விருப்பத்தை பார்த்துதான் அவனை விட்டு என் கிருபையை நான் விலக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏங்க, சவுலுக்கு அந்த எண்ணம் வரவில்லை. சவுலும் தப்பு பண்ணுனா, அதான் விஷயம். சவுலும் தவறு பண்ணுனா, சாலமோனும் தவறு பண்ணுனா. ஆனா சவுலை விட்டு கிருபை விலக்கிறது, அவன் ஆண்டவருக்காக எதை செய்தான்? சவுல் ஆண்டவருக்காக என்னத்தை செய்தான்? ராஜாவா இருந்ததுனால யுத்தத்தை நடப்பித்தான், அது செஞ்சுதான் ஆகணும், அது அவன் மேல் விழுந்த கடமை. ஆனால் சவுல் ஆண்டவருக்காக என்னத்தை செய்தான்? ஆண்டவருக்காக எதையாவது செய்தானா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் செஞ்சது மாதிரி தெரியல. இந்த யுத்தம் பண்ணினதை தவிர ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஆலயத்துக்காக, ஆண்டவருடைய ஜனங்களுக்காக சவுல் ஒன்றுமே செய்யவில்லை. ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த எண்ணங்களை சொல்லி கூட செய்யல. ஆனா சவுல் சொல்லியும் செய்யவில்லை, ஆனால் தாவீது சொல்லாமலேயே செய்தார். சொல்லுங்க, நீங்க எல்லாம் எப்படிங்க? சொல்லி செய்யறீங்களா, சொல்லாம செய்யறீங்களா? சொன்னாலே செய்யறது இல்லை, சொன்னாலே நம்ம செய்யறது இல்லை, அப்புறம் எங்க சொல்லாம செய்யறது? நீங்க சொல்லாமலேயே நீங்க ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமாக மாற்றி அமைக்கணும். சரி, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொன்னதெல்லாம் எழுத்தின்படியான காரியங்களை சொன்னேன். அடுத்த காரியத்திற்கு நம்ம கடந்து போகணும். ஏன்னா நேரம் ஆகிவிட்டால் பிரசங்கத்தை முடிக்க முடிகிறது இல்லை. அதனால் அடுத்த காரியத்துக்கு போக நான் விரும்புகிறேன். அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. படிச்சுட்டு வாங்க. அல்லேலூயா. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உனக்கு பிறக்க போகிற உன் சந்ததி, நீ மரித்து போவாய், உன்னை அடக்கம் பண்ணுவார்கள், உன் நாட்கள் முடியும். உன் நாட்கள் எல்லாம் முடிந்த பின்பு
உனக்கு பிறக்க போகிற உன் சந்ததியின் மூலமாக நான் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கட்ட மாட்டார், ஆனால் தாவீதுடைய சந்ததி தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யும்? கட்டும். அடுத்தது அதை மட்டும் சொல்லல, அவன் எனக்கு என்னவாயிருப்பான்? குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. அவன் எனக்கு என்னவா இருப்பான் தெரியுமா? குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு, அந்த வசனத்தை மட்டும் படிங்க. நான் அவனுக்கு அப்பாவாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவனுக்கு அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், பிதாவினுடைய குமாரன் யாரு? பிதாவுடைய குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்பா, அந்த நம்முடைய தேவனுக்கு குமாரன். இங்க ஆண்டவர் யாரை தெரியுமா குமாரன் என்று சொல்லுகிறார்? தாவீதுக்கு பிறக்க போகிற சாலமோனை தன்னுடைய குமாரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இதுலதான் ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இந்த சாலமோனுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது, ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், சாலமோன் இவ்வளோ பெரிய பாவி, சாலமோன் இவ்வளோ பெரிய மோசமானவன், அவனுக்கும் இயேசுவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாலமோன் இந்த உலகத்திலே எழுத்தின்படி, நாம் கண்ணால் பார்க்கக்கூடியதின்படி, எழுத்தின்படி நம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த கற்களை வைத்து சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. சாலமோன் கட்டினது என்னது? எழுத்தின்படி உள்ளதான ஆலயத்தை கட்டினான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ அழிந்து போகாத, யாராலும் இடிக்க முடியாத ஆவிக்குரிய ஆலயத்தை என்ன செய்தார்? கட்டினார். இப்ப சொல்லுங்க, யாதொருவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்களோ அவர்கள் தான் யாருடைய பிள்ளைகள்? தேவன். அவர்களை பார்த்துதான் என்னுடைய குமாரன் என்று சொல்லுவார். அவர்களை பார்த்துதான் நான் அவனுக்கு அப்பா என்று சொல்லுவேன். நமக்கு வீடு கட்டுகிறது அல்ல, கட்டுங்கள் நல்லதுதான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருக்கென்று யாதொருவர் ஆலயத்தை கட்டுகிறார்களோ அவர்களே தேவனுடைய குமாரனாய். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு யாருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார்? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினது போல ஆண்டவராகிய இயேசுவும் பரலோகத்தின் தேவனுக்காக ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். இப்ப மாம்ச எழுத்தின்படி உள்ள ஆலயத்தை எல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆவிக்குரிய ஆலயத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்ப நாம கட்ட வேண்டிய ஆலயம் இதுதான். அல்லேலூயா. இப்ப சொன்னல அந்த பாட்டுல பாடும்போது அதான், அதாவது வீடு கட்டுகிறவர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு எப்படிப்பட்டவர்? தலைக்கல்லானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மூளைக்கு தலைக்கல்லானவர்? எந்த மூளைக்கு தலைக்கல்லானவர்? தேவனுடைய ஆலயமாகிய அந்த அஸ்திபாரத்துக்கு தலைக்கல்லானவர். அல்லேலூயா. எதுக்கு அவர் தலைக்கல்லானவர்? தேவனுடைய ஆலயமாகிய அஸ்திபாரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு
தலைக்கல்லானவர், அதாவது ஒரு பிரதான அவர்தான் கட்டுகிறவர். அவர்தான் என்ன பண்றாரு? இது சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்படவே படாது. இந்த ஆலயம் இடிக்கப்படாது. இந்த ஆலயம் இடிக்கப்படாது. ஆனால் அந்த கல்லை மற்றவர்கள் எப்படி நினைத்தார்கள் தெரியுமா? அற்பமாய் நினைத்தார்கள். வீடு கட்டுகிற உங்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாய். இது ஆகாது. இதே மாதிரி தாங்க இந்த உலகத்திலையும் உங்களை எதுக்குமே நீங்க ஆக மாட்டீங்கன்னு உங்களை தள்ளுறாங்களா? நான் சொல்லட்டுமா, அன்னைக்கு அந்த இயேசுவை தள்ளுனாங்க, தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் நிறைய பேர் தள்ளுறாங்க. உங்களை கொண்டே அவர்களை என்ன செய்ய போகிறார்? அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் வைக்க போகிறார். உங்களை விசேஷமான கற்களாய், 1 பேதுல போட்டிருக்கு, உங்களை விசேஷமான கற்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஒரு மேன்மையான கல்லாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். வேண்டாம் என்று தூக்கி போட்ட உங்களை திரும்பவும் தேடி என்ன செய்வார்கள்? வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டுதாங்க ஆண்டவர் பெரிய காரியம். அற்பமாய் எண்ணப்பட்டதான அவரை தலைக்கு மூளைக்கல்லாக ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். இப்ப இன்னொரு காரியத்தில் சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதுக்கு பேர் என்னங்க? கிருபை. எதற்கு கிருபை? அந்த தலைக்கல் யாரு? ஏங்க, கல்லுக்கு கிருபை உண்டாகணுமா? இந்த இதெல்லாம் கல்லு கட்டி இருக்கிறோம், இதுக்கெல்லாம் கிருபையா? கல் என்று சொல்லுகிறது தெரியுமா? விலையேறப்பட்ட கல். இதோ ஒரு விலையேறப்பட்ட கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் இடறுவதில்லை. அல்லேலூயா. ஒரு விலையேறப்பட்ட கல், அது ஆண்டவராகிய இயேசு. அதன் மேல் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அந்த கல்லின் மேல் ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்லின் மேல் ஆண்டவர் எப்படி இருக்கார் தெரியுமா? கிருபையாயிருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல, நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யார் மூலமா கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்? ஆண்டவராகிய இயேசுவால நாம கிருபையின் மேல் என்னத்தை பெற்றிருக்கிறோம்? கிருபை பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நாம் எல்லாரும் அந்த கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயம் எழுத்தின்படி நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கட்டுகிற ஒரு ஆலயத்துல நான் சொல்றேன், அவர் மூளைக்கல். அஸ்திபாரக்கல் யாருங்க? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் அனைவரும் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அஸ்திபாரம் இயேசு. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபார கற்கள். அவரோடு கூட நாமும் சேர்த்து என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்ல, வாசிங்க, வாசிங்க. என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுகிறவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்டடம் ஆலயம் அல்ல. நீங்களும் நானும் ஒன்றாய் சேர்ந்திருந்தால், ஐக்கியமாயிருந்தால், ஒருமனப்பட்டிருந்தால், நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா.
ஆலயம். நம்மை ஒன்றாய் சேர்த்தது எதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசமும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசமும் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறது. நீங்களும் நானும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவது இல்லை. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம், அது எழுத்தின்படி உள்ள ஆலயம் கைகளால் கட்டப்பட்டது. ஆனால் நீங்களும் நானும் ஒற்றுமையாய் இருப்பது அது ஆவியினால் கட்டப்பட்ட ஆலயம். அல்லேலூயா. எதனால கட்டப்பட்ட ஆலயம்? ஆவியானவராலே கட்டப்பட்ட ஆலயம், தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட ஆலயம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்க எழுத்தின்படி உள்ள ஆலயத்தை கட்ட வேண்டாம், கட்ட வேண்டாம். எந்த ஆலயத்தை நீங்கள் கட்டணும்? ஆவிக்குரிய ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்களானால் உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்வார், அவனை விட்டு நான் கிருபையை தள்ளினது போல உங்களை விட்டு என் கிருபையை என்ன செய்ய மாட்டேன், தள்ள மாட்டேன். உங்க பிள்ளைகளை விட்டு தள்ள மாட்டேன். ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை இன்றே கட்டுங்கள், இப்பொழுதே கட்டுங்கள். இப்பொழுதே கட்ட உங்களுக்குள்ளே வாஞ்சை வரட்டும், ஒரு தாகம் வரட்டும். ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுங்கள். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது நீங்கள் கட்டுகிற ஆலயம் ஒரு நாளும் என்ன செய்யப்படாது, இடிக்கப்படவே படாது, இடிக்கப்படாது. ஒரு நாளும் இந்த ஆலயம் இடிக்கப்படவே படாது. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்னதையும் என்ன செய்தார்கள், விசுவாசித்தார்கள். அவர் எதை குறித்து சொன்னார் தெரியுமா? தன்னையே ஒரு ஆலயமாக நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னையே ஆலயமாக கட்டுகிறது என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவரையும் இணைத்து ஒரு புது ஆலயத்தை இயேசு கட்டினார். உங்களையும் என்னையும் அவரையும் இணைத்து என்ன கட்டப்பட்டது, ஒரு புது ஆலயம் கட்டப்பட்டது. அந்த புது ஆலயத்தை ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார் தெரியுமா, கட்டி முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலயத்தை ஆண்டவராகிய இயேசு நல்ல ஒரு அருமையாக என்ன செய்தார் தெரியுமா, கட்டி முடித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாகிய உன்னை வச்சு நான் எதை கட்டுவேன், சபையை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க நான் கேட்கிறேன், பேதுரு வச்சு ஆண்டவர் சபையை கட்டினார், ஏன் உங்களை வச்சு ஒரு சபையை உருவாக்க முடியுமா, முடியாதா? முடியும். உங்களால கட்ட முடியுமா, முடியாதா? முடியும். நான் தான் விசுவாசியே. நீங்க எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்த சபையை கட்டுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்களோ அந்த சபையை கட்டுங்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் சபை என்பது அதனுடைய பொருள் அல்ல. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட அத்தனை விசுவாசிகளும் சேர்ந்தது தேவனுடைய ஒரே சபை. நாம் எல்லாரும் ஒரே நகரத்தாரும், அப்படி ஒரு யோசனை இருக்குல்ல, நாம் எல்லாரும் ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாருமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு பக்கத்துல நம்ம ஆராதிக்கிறதுக்காக இப்படி பிரித்து கொண்டோமே அல்லாமல் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நாம் எல்லாரும் ஒரே சபையார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? ஒரே சபையார், ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார்,
ஒரே தேவனுடைய ஒரே ஆலயம். தேவன் ஒருவரே, தேவாலயமும் ஒன்று. தேவ ஆலயமும் ஒன்றே. அது என்ன சபை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டு இருந்தால் நாம் எல்லாரும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. நம்ம சபையை கட்டலாம் இல்லையா? சபை கட்டுறதுன்னா என்ன, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன், ரொம்ப உங்களை கன்ஃபியூஷன் பண்ணல. தேவனுடைய பிள்ளைகளை உலகத்துக்குள்ள போங்க, உலகத்துக்குள்ள போங்க. அங்க நிறைய கல் இருக்கு. ஆலோ பிளாக் கடைக்கு போக வேண்டாம், உலகத்துக்குள்ள போங்க. அங்க பாவத்துல, அக்கிரமத்துல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, அசுத்தத்துல எல்லாராலும் தள்ளப்பட்ட நிறைய கல் அங்க கிடக்கு. அந்த கல்லை போய் தூசி தட்டி, மண்ணை தட்டி, அந்த கல்லை தூக்கிட்டு வந்து இங்க தேவனுடைய ஆலயத்துல வச்சு கட்டடமா கட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, ரட்சிப்பை பற்றி சொல்லுங்க, மனம் திரும்புதலை பற்றி என்ன செய்யுங்க, சொல்லுங்க. மனம் திரும்புதலை பற்றி நீங்க சொல்லுங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். என்ன நம்ம படிச்சோம் இல்லையா அப்போஸ்தலர் அந்த 4ஆம் அதிகாரத்துல, அதுல நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்களேன். அதுல ஒரு காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். அது அப்போஸ்தலர் 4ல படிங்க. அவராலே அன்றி. பாத்தீங்களா? இப்போ நம்ம வீடு கட்டுறதுன்னா இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லி கொடுக்கிறது தான் வீடு கட்டுறது. அல்லேலூயா. யாரெல்லாம் வீடு கட்ட, ஆலயம் கட்ட போறீங்க? அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு யாரெல்லாம் சொல்ல போறீங்க? நீங்க எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள், நல்ல சிற்பாசாரிகள். நீங்கள்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள். இயேசுவை பற்றி, இயேசுடைய ரட்சிப்பை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தால், ஒரு அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, ஒரு ஆத்மாவை ஆலயத்துக்கு கொண்டு வந்தால் ஒரு கல்லை தூக்கி செவுத்து மேல என்ன செஞ்சிருக்கு, வச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு கல்லை எடுத்து மேல வச்சாச்சு. இன்னொரு ஆத்மாவை கொண்டு வந்தால் இன்னொரு கல்லை தூக்கி என்ன செஞ்சாச்சு, மேலே வை. இப்படி கட்டடம் உயர்ந்து கொண்டே போகணும். எந்த கட்டடம்? தேவனுடைய ஆலயமாகிய கட்டடம் உயர்ந்து கொண்டே போகணும். தேவனுடைய கட்டடம் உயர்ந்து கொண்டே போகணும். அது எழுப்பப்பட்டு கொண்டே போகணும். அது மேன்மை அடைந்து கொண்டே போகணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களே. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் பற்றி கொண்டிருப்போமாகில். யாருங்க அவருடைய வீடு? நாமேனா ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா நாம தான் அவருடைய வீடு. அல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாருங்க. இப்ப நம்ம கூடி ஆராதிக்கிறோம் இல்லையா? இந்த கூடி ஆராதிக்கிற நமக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் எங்க தெரியுமா இருக்காரு? அவருடைய வீட்டுல இருக்கார். இந்த கட்டடம் அல்ல, நாம கூடி இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஏனென்றால் இங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். இது நாம் கூடி இருக்கிற அவருடைய வீடு. நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். நாமே அவருடைய ஆலயமாயிருக்கிறோம். நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். நாமே அவருடைய ஜனமாயிருக்கிறோம். இந்த ஆலயத்தை தான் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கட்டணும். மாளிகை முழுவதும் என்ன செய்யப்படணும்? அப்படி கட்டப்படணும். மாளிகை முழுவதும் அப்படியாக கட்டப்பட வேண்டும். முதல்ல டீச்சர் படிச்சாங்கல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21 படிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி கட்டணுமா? ஏங்க கட்டடம் கட்டுறது நான் கேட்கிறேன். இப்ப எங்க கட்டடம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல் நீளமா, ஒரு கல் உள்ள, இப்படி கட்டினா கூலி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்கும். கூலி தருவீங்களா? அனிதாமா தருவீங்களா? தரவே மாட்டீங்க. இது என்ன இப்படி நீண்டு இருக்கு? இது என்ன இப்படி இருக்கு?
தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயம் எப்படி கட்டப்படணும் தெரியுமா? இசைவாய் கட்டப்படும். எல்லாரும் ஒண்ணு போல இருக்கணும். இயேசுவையே கண்டுபிடிக்காத அளவுக்கு 12 சீசர்களும் இயேசுவும் எப்படி இருந்தாங்க? எழுத்தின்படியே ஒண்ணு போல இருந்தாங்க. இது இயேசுவா? இல்ல யோவான்னு பார்த்தா அவரும் இயேசுவை போல இருக்கிறாரு, பேதுரை பார்த்தாலும் இயேசுவை போல இருக்கிறாரு. அவரை கண்டுபிடிக்கவே முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் சபையும் இருக்கணும். நீங்களும் நானும் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒண்ணு போல இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்று மாதிரி இருக்கணும். சரீரத்திலே அல்ல, ஆவியிலே ஒன்று போல் இருக்கணும். ஒன்றுபட்டவர்களாக நாம வாழ வேண்டும். அதுதாங்க தேவனுடைய ஆலயம். அப்படி நாமே அவருடைய மாளிகையாக படிக்கிறது முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அந்த ஆலயம் நான் கேட்கிறேன், தாவி நிறைய விஷயம் இருக்கு, ஆனா சொல்ல நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இசைவாய் தேவனுக்கென்று எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு ஆலயமா இருந்தா நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவார். இசைவு இல்லைன்னா இடிக்கப்பட்ட கற்களை போல, பாழான ஆலயத்தை போல அங்கே ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் உண்டுல்ல, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. நீங்க ஒருமையில போட்டிருக்கா, பன்மையில போட்டிருக்கா? பன்மை. நீங்கள் என்றால் யாரு? நாம எல்லாரும். அல்லேலூயா. நீங்கள் என்றால் நான், அபிஷா, சுவிச்சி, நெல்சி, நீங்க, நாம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? நெல்சி, தேவனுடைய யாரெல்லாம்? யாரெல்லாம்? நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தாவீது சாலமோன் கட்டின ஆலயம் பெருசா, இப்ப கட்டப்படுகிற ஆலயம் பெருசா? இப்பொழுது கட்டப்படுகிற ஆலயம் தாங்க பெருசு. அல்லேலூயா. இப்பொழுது கட்டப்படுகிற ஆலயம் தான் பெருசு. படிங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்காரா இல்லையா? இருக்கிறார். அறியாது இருக்கிறீர்களா? படிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நான் இந்த வசனத்துக்கு ரொம்ப நாளா எனக்கு அர்த்தம் தெரியல, உண்மையா சொல்றேன். ஏன்னா பொய் சொல்லக்கூடாது இல்ல. அங்க கிருபாசனத்துல இருக்கும் போதும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னன்னா, நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை நம்ம சரீரத்தை நாம கெடுத்த தேவன் நம்ம கெடுப்பன்னு சொல்றாரு. அது எப்படி? ஏற்கனவே சரீரத்தை நானே கெடுத்துட்டேனே, இப்ப எப்படி கெடுப்பார் என்ற ஒரு யோசனை. ஆனா இன்னைக்குதான் இதுக்குரிய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சபையா கூடுறேன்ல, 100 பேரோ 50 பேரோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ 50 பேரோ, இவங்கெல்லாம் ஒரு மாளிகையாக ஆலயமாக ஒன்னா கட்டிட்டு வரோம். பார்த்தீங்களா? இந்த ஒருமைப்பாட்டை யாராவது ஒருவர் கெடுத்து விட்டால் கர்த்தர் அவனை என்ன செய்வார்? கெடுப்பார். கர்த்தர் அவனை கெடுத்து விடுவார். இதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இதுதான். அதனாலதான் அதுக்கு மேல் பகுதி நீங்க படிச்சா கூட பவுல் எதை குறித்து தெரியுமா சொல்றாரு? ஆலய சபையை கட்டுகிறதை குறித்து தான் மேல் பகுதியிலும் எழுதி இருக்கிறார். ஒருவன் புள்ளினாலே வைக்கோல்னாலே அதனாலே இதெல்லாம் கட்டுறா. இதே மாதிரிதான் ஆவிக்குரிய சபையும் இருக்கிறது என்று சொல்லி, சபையிலே நாம் யாரையுமே சபை கெட்டு போகிறதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? நடக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் சபையை கட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம சபை என்ன செய்யணும் தெரியுமா? கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கணும். இப்ப நம்ம காரியத்துக்கு வருவோமா? அடுத்தது இப்ப 2 சாமுவேலுக்கு போங்களேன். 2 சாமுவேலின் புஸ்தகம். அந்த அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் எல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? அதுக்கு கீழே உள்ள அப்படி அதுல இருந்து படிங்க. இப்ப வாங்க, அவன் என்ன செய்தால்
அக்கிரமம் செய்தார். இப்ப நல்லா கொஞ்சம் கவனிச்சு வாங்க. தாவீதுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்வார்கள்? கட்டுவார்கள். அந்த தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இப்ப ஆலயத்தை கட்டுகிறவர்கள் யாரு? நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம யாருடைய சந்ததி? தாவீதுடைய சந்ததி. நாம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. நாம யாருடைய சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து எப்படி ஆலயத்துக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார்களோ, இப்போ சாலமோன் தாவீதினுடைய மகனாயிருந்த ஆலயத்தை கட்டினது போல நாம் கிறிஸ்துவின் சந்ததியாயிருந்து தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்கிறோம்? கட்டுகிறோம். இப்படி கட்டுகிற நம்மிடத்தில் அக்கிரமம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கு. நம்மிடத்தில் அக்கிரமம் என்ன செய்கிறது? இருக்கிறது. சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க. இருக்குன்னு சொல்றவங்க இருக்கு. நம்ம இடத்துல என்ன இருக்கு? அக்கிரமம் இருக்கு. சாலமோன் இடத்தில் எப்படி அக்கிரமம் இருந்ததோ அதே போல உங்ககிட்டயும் என்கிட்ட என்ன இருக்கு? அக்கிரமம் இருக்கு. சாலமோன், நீங்க நினைக்கலாம் சாலமோன் 1000 மனைவிகளை கட்டினான்னு. நான் சொல்லட்டுமா? நம்ம மனைவிகளை கட்டல, ஆனா 1000 காரியங்கள் மேல ஆசைப்படுறோம். படுறோமா இல்லையா? இது மட்டும் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்களே. பாத்தீங்களா? அவர் தான் 2000 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி வச்சிருக்காரு. நான் வேண்டான்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்ப 1000 காரியங்கள் மேல என்ன பண்றாரு? ஆசைப்படுகிறோம். 1000 காரியங்கள் மேல ஆசைப்படுகிறோம். உங்களுக்கு இன்னொரு சொல்லட்டுமா? இந்த 1000 மனைவியில கல்யாணம் பண்ணதுக்கு இன்னொரு சொல்றேன். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம். ஏங்க, விபச்சாரம் ஒரு ஆணும் பெண்ணும் செய்யறதுதான் விபச்சாரம். ஆனா இங்க உலகத்தை சிநேகிக்கிறதே ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்யறதுக்கு சமம் என்றால், இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? ஸ்டைல் பண்றதை விரும்புறோமா இல்லையா? அப்ப உங்க அவர் 1000 கல்யாணம் பண்ணதுக்கு சமம் நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்கிறது. 1000 விதமான காரியங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பதிலா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த மொபைல் போன் இருக்குல்ல, மொபைல், உங்க மொபைல் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்திரீ தான், ஒரு பெண்ணு தான். சாலமோன் கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணு தான். சாலமோன் அது ஆவிக்குரிய நிலைமையில சொல்றேன். இதுவும் ஒரு பெண்ணு தான். இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு பெண்ணு தான். இந்த ட்ரெஸ்ஸும் பெண்ணு தான். பணமும் ஒரு பெண்ணு தான். பணமும் ஒரு பெண்ணு தான். அது வெளிப்படுத்தல வருது. அந்த பிரசங்கத்தை போனா வேற மாதிரி போயிடும், வேற மாதிரி போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். இந்த சாலமோன் எப்படி அக்கிரமம் செய்தானோ அதே போல நாமும் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறோம்? அக்கிரமம் செய்யணும். இப்ப படிங்க இந்த 2 சாமுவேல்ல. நான் அவனை மனுஷருடைய ஒரு வார்த்தை 2 ஒரு பாயிண்ட் முன்னாடி இருந்து படிங்க. அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும். எதனால? மனுஷனுடைய மிலாற்றினாலே. இப்ப நான் சொல்றேன், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் யார் சுமந்தது? அல்லேலூயா. யாருங்க சுமந்தது? எல்லாரும் சொல்லுங்க, யார் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தது? ஆண்டவராகிய இயேசு சும. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். யாரு? தாவீதின் குமாரன். யாரு? தாவீதின் குமாரன். எப்படி எண்ணப்பட்டார்? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். சாலமோன் எப்படிப்பட்டவனாய் மாறினான்? அக்கிரமக்காரனாய் மாறினான். ஆண்டவராய் இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏன் அவர் அக்கிரமக்காரராய் எண்ணப்பட்டார்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தபடினாலே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் கொஞ்சமா? அது 1000 மடங்கு. சாலமோனை விட அதிக அக்கிரமக்காரர்களாய் நாம இருந்தோம். சாலமோனுக்கு நமக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன தெரியுமா? சாலமோன் யார் தெரியுமா? ஞானி. சாலமோன் யாரு? ஞானி. நீதிமொழிகள்ல எழுதினாரு. இன்னைக்கு நம்ம ஞானிகளா இல்லையா? ஞானிதான், இல்லைன்னு சொல்லாதீங்க. சாலமோனுக்கு இருந்ததை விட அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. கடைசி நாட்களில் அறிவு என்ன செய்யும்?
பெருத்து போகும். சாலமோன மாதிரி அவர் என்னெல்லாம் தத்துவம் சொல்றாங்களோ அந்த தத்துவம் எல்லாம் இன்னைக்கும் சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்களா இல்லைங்களா டீச்சர்? சொல்றாங்க. அப்ப ஞானி தானே, எல்லாரும் ஞானி. சாலமோன் எப்படி அக்கிரமக்காரனோ அதே மாதிரி நாமளும் அக்கிரமக்காரன். சாலமோன் எப்படி ஞானியோ அதே மாதிரி நாமளும் ஞானிகள். சாலமோன் எப்படி தேவனுடைய ஆலயத்தை கட்டினானோ அதே போல நாமும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறோம். சாலமோன் எப்படி கண்டது மேலெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதே போல நாம என்ன பண்றோம்? எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுறோம். எல்லாத்து மேலேயும் நம்ம ஆசைப்படுறோம். இத்தனை அக்கிரமத்தையும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் மேல, இயேசுவின் மேல வச்சுட்டோம். இயேசுவின் மேல வச்சுட்டோம். இப்ப படிமா. அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினால். எதனால? மிலாறு. என்னது மிலாறு? சொல்லுங்க நெல்சி. என்னம்மா? மிலாறு. மனுஷனுடைய மிலாறு. ஆண்டவராய் இயேசுவை எதனால் அடிச்சாங்க? எதனால் அடிச்சாங்க? மிலாற்றினால் அடிச்சாங்களா இல்லையா? நீங்களும் நானும் அடி வாங்கணும். இப்ப சொல்லுங்க, அவரை தாவீதின் குமாரன் சொல்றதுல தப்பு இருக்கா? இல்ல. எங்க உள்ள தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது பாத்தீங்களா? இன்னும் இருக்கு, பிரசங்கம் இன்னும் இருக்கு. எங்க நிறைவேறுது பாருங்க. இங்க வந்து நிறைவேறுது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நிறைவேறுகிறது. அன்னைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அன்னைக்கு தாவீதுக்காக மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வாழுகிற நமக்காகவும் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நான் ரொம்ப பேசணும், நேரம் போயிடும். மிலாற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சுதா? சரி, இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவனுடைய தாவீதின் குமாரனாய் இருந்து மிலாற்றினாலே நான் என்ன செய்வேன்? படிங்க. மனு புத்திரருடைய அடிகள். யாருக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார்? நம்முடைய அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்டார். அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆனா இதையெல்லாம் நான் செய்வேன், ஆனா கிருபையை மட்டும் என்ன செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதுனாலதான் அன்புதாசே, நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் கிருபையை என்ன செய்யல, விலக்கல. இதுமாரி உங்க பேரை சொல்லிக்காங்க. ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டதுனால, அவருடைய கிருபையின் மேல் நம்ம கிருபையை பெற்றதுனால, நாம செஞ்சதான அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் அடித்தாலும் அடிப்பார், ஆனால் கிருபையை என்ன செய்ய மாட்டார், விலக்க மாட்டார். அடித்தாலும் அடிப்பார், ஆனால் என்னத்தை விலக்க மாட்டார், கிருபையை விலக்க மாட்டார். இப்ப நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பிரயாசப்படுவேன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுவேன். அவருடைய அன்புல இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட்டும் தேவன் கிருபை என்ன செய்ய மாட்டார், விளக்கவே. சிம்பிள் சிம்பிள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை நினைங்க. அவர் பட்ட உபத்திரவங்களை பாருங்கள். அவரோடு இணைந்து அவருடைய சபையை கட்டுங்கள். அழிந்து போகிற ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அவர் உங்களை விட்டு கிருபையை, உங்ககிட்ட எத்தனை குறை இருந்தாலும் எத்தனை அக்கிரமம் இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். அல்லேலூயா. அத்தனை குறைகளையும் ஆண்டவர் மன்னித்து, அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து நம்மேல் அவர் கிருபை உள்ளவராயிருப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்களே. சபை கலைந்து போன பின்பு சபை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? தேவனுடைய கிருபையில நிலைத்திருங்கள். அல்லேலூயா. யாருக்காக சொல்லப்பட்டது? அவருடைய தாவீதின் சந்ததி சாலமோன். இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி நீங்களும் நானும். நம்மிடத்துல அக்கிரமம் இருக்கிறது, ஆனால் அவருடைய கிருபையை விட்டு விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, விலகிறாதீங்க. அவருடைய கிருபையில என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். அவருடைய கிருபையில என்ன செய்யுங்க, நிலைத்திருங்க. அவருடைய கிருபையில
தயவு செஞ்சு சொல்றேன், அவருடைய கிருபையை மட்டும் விளங்க. அவருடைய கிருபை எதுல தெரியுமா விளங்குச்சு? கல்வாரி சிலுவையில. அல்லேலூயா. கல்வாரி அவருடைய சிலுவையை நினையுங்கள், அவர் பட்ட உபத்திரவத்தை நினையுங்கள். அதிலேதான் அவருடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபையை நினையுங்கள். அவரிடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை தண்டிச்சாலும் தண்டிப்பார், ஆனா நம்மளை தள்ளிவிட மாட்டார். அடித்தாலும் அடிப்பார், ஆனால் நம்மளை தள்ளிவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிட மாட்டார். ஆண்டவரே என்னை அடிச்சிருங்க, ஆனா வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே என்னை தண்டிச்சிருங்க, ஆனால் என்னை வேண்டாம் என்று சொல்லாதீங்க. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. முடிக்கிற நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அழித்து தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும், சொல்லுங்க, தாவீதுக்கும் அவன் அந்த சந்ததி யாரு? நீங்களும் நானும் தான். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம். எங்க தாவீது வாழ்ந்ததே கொஞ்ச காலம்தான். ஆனா தாவீதை போல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எப்படி கிருபை செய்கிறாரா? சதா காலமும் ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். சதா காலமும் அவருடைய கிருபை நம்மை என்ன செய்கிறது தெரியுமா? தாங்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபை என்றைக்கு நம்மை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. மலைகள் விலகினார், சதா காலமும் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும். என்ன இருக்கா டீச்சர்? முடிஞ்சிச்சா? முடிஞ்சா சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் சோத்திரம் சோத்திரம் இல்ல இருங்க, நான் ஒரு வசனம் குறிச்சு வச்சேன் அதோட இணைக்கிறதுக்காக. சோத்திரம் 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 சோத்திரம். அப்போஸ்தலர் 13 தான், 13ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்போஸ்தலர் 13:34. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு. யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு இனிமேல் என்ன செய்ய மாட்டாரு? அழிவுக்கு உட்படாதபடிக்கு என்பதை குறித்து சொல்லுங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. எல்லாரும் சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. நிச்சயமான கிருபைனா அது சத்தியம், அது உண்மை, அது நிரந்தரம், மாறாது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். யாருக்கு? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அன்னைக்கு தாவீதுக்கு மட்டுமா சொன்னாரு? இன்னைக்கு நமக்கும் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அந்த கிருபையை என்ன செய்ய மாட்டேன், நிச்சயமான கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். உங்களுக்கு இன்னும் புரியணும்னா ஏசாயா 55:3 வாசிச்சு பாருங்களேன், இன்னும் நல்லாவே புரியும். ஏசாயா 55:3 வாசிங்களே. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எப்படிங்க ஏற்படுத்தினாரா? நித்திய உடன்படிக்கைனா முடிவே இல்லாத உடன்படிக்கை. என்ன கிருபை? தாவீதுக்கு நான் அளித்த அந்த கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கைனா உடன்படிக்கையை இனிமே மாற்றவே மாட்டார், அதை திருத்தி எழுதவே மாட்டார். இந்த உடன்படிக்கை மாறவே மாறாது. தாவீதுக்கு அருளின கிருபை இது. அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தார். தாவீதுக்கு அருளின கிருபை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை விட்டு என் கிருபைய விளக்கவே மாட்டேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரலோகத்துல
ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையில நான் மாறவே மாட்டேன், மாறவே மாட்டேன், என் கிருபை மாறவே மாறாது. நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கென்று ஆலயத்தை கட்டணும், அவருக்கென்று ஆலயத்தை நாம் கட்டணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.